ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்ப எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆன ஒரு சீரியல் தான் கிழக்கு வாசல். அந்த சீரியல் முடியுது அப்படின்ன உடனே ரொம்பவே வருத்தமாக தான் இருந்துச்சு. என்னடா ஷார்ட் பீரியடில் டக்குன்னு முடிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு. ஏன்னா வெங்கட் அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஃபஸ்ட் டைம் அவர் வந்து ஹீரோவாக கமிட் ஆன ஒரு சீரியல். பாண்டியன் ஸ்டோர்ஸும் சரி, அதே மாதிரி ரோஜா சீரியலும் சரி, செகண்ட் ஹீரோவாக வந்து ப்ளே பண்ணியிருப்பார். மெயின் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது, சிங்கிள் லீடாக இல்லை அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ரேஷ்மாவுக்கும் விஜய் டிவியில் ஃபஸ்ட்டு சீரியல் அப்படின்ட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆன ஒரு சீரியல். ஜோடியை சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். ஆனால் பிரித்து வச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ரேஷ்மா வந்து ஷூட்டிங்க்கு வரல போல இருக்குது அப்படின்ட்டு இந்த பிக்கை பார்த்துட்டு. ஆனால் ரேஷ்மா வந்து லாஸ்ட் டே ஷூட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. அதாவது அனுவையும் சண்முகத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க போல இருக்குது. அவங்களும் ஷூட்டிங் வந்து லாஸ்ட் டே ஷூட் அப்போ ஒரு சில பிக்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதில் வந்து நம்ம ரேஷ்மாவும் இருக்காங்க. ஆனால் ஜோடி மட்டும் மாறிடுச்சு. அனுவையும் சண்முகத்தையும் சேர்த்து வச்சுட்டு அவங்க வந்து எங்கிருந்தாலும் வாழ்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க போல இருக்குது. அந்த ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா இவங்க தான் பேர் அப்படின்னு சீரியல் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆரம்பித்த ஒரு சீரியல். ஆனால் அந்த பேரை வந்து சேராமல் வேற ஒரு பேரை சேர்த்து வச்சு சீரியலை முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிறது எல்லாருக்குமே வருத்தம் தான். இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இந்த சீரியல் முடித்தது ரொம்ப ஹர்ட்டிங்காக தான் இருந்துச்சு எல்லாருக்குமே. ஆனால் சீரியலோட ஸ்டோரி வந்து டெவலப்மெண்ட் இல்லாமல், நல்ல சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருந்தும் சீரியல் வந்து அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கல. அது ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. ரேடனோட சீரியல் அப்கமிங் விஜய் டிவியில் வருமா அப்படின்றத பற்றி தெரியலை. பார்க்கலாம், வெயிட் பண்ணி வர்றது டவுட்டு தான் இப்போதைக்கு.